Yeah, good morning, friends. Yeah, ninth Max, Unit 1, Exercise 1.2. Here, 8th Roman, find the number of subsets and the number of proper subsets of the following sets. அதாவது அவங்க கொடுத்துக்கிற செட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் சப்செட்ஸும் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒனுக்கு ஏற்கனவே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். 1 2 3 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஃபார்முலாவில் நம்பர் ஆஃப் சப்செட்ஸோட ஃபார்முலா 2n, நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸோட ஃபார்முலா 2n minus 1. அதில் அப்ளை பண்ணுங்கள். 2n வேல்யூ என்னோடைய வேல்யூ 1 2 3 3 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது 8. அப்போ இங்கே அடுத்தது 2n minus 1 தெரியும் 8 minus 1 பண்ணிங்கன்னா 7. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். x equal to x square. Here இது x squareனாலே perfect square numbers. Okay, you want to understand that perfect square numbers. Here natural numbers. Okay, natural number na 1 2 3 goes on. Okay, 1 2 3 goes on. இது perfect square. இதனாலே perfect square. இது 1 2 3 goes on. அவங்க எது வரைக்கும் கேட்குறாங்க till 100. more or less. Okay, more or less இங்கே பாருங்க more or less தான் 100 வரைக்கும் கேட்குறாங்க. ஓகேவா? கவுண்ட் ஆஃப் எலமெண்ட் முதல்ல கண்டுபிடிக்கணும். எலமெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நேச்சுரல் நம்பர் கொடுத்துட்டாங்க. நேச்சுரல் நம்பர் அதுவும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். நல்லா பாருங்கள், நேச்சுரல் நம்பரில் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கேட்குறாங்க till 100. more or less less than 100. அப்படி பார்த்தீங்கன்னா என்ன கேட்பீங்க? எலமெண்ட்ஸ், கவுண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ். கவுண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஒன்று பார்ப்பீங்க. ஃபஸ்ட் ஒன் 1, அடுத்தது 2. நேச்சுரல் நம்பர்ஸ் தான் 2 2 ஸ்கொயர்னா 1 நான் அப்படியே போட்டேன்னா 1ஓட ஸ்கொயர் 1 தான். அடுத்து 2னா 2ஓட ஸ்கொயர் என்ன 4. அடுத்தது 3 3னா 9 3ஓட ஸ்கொயர் 9. 4னா 16 4ஓட ஸ்கொயர். 5னா 5ஓட ஸ்கொயர் 25. அடுத்தது 6 6னா 6ஓட ஸ்கொயர் 36. அடுத்தது 7 7ஓட ஸ்கொயர் 49. அடுத்தது 8 8 ஸ்கொயர் 64. 9 9 ஸ்கொயர் 81. அடுத்து 10 10 ஸ்கொயர் 100. until 100 வந்துருச்சு. ஓகேவா? இது நம்ம எலமெண்ட்ஸ். எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 10. ஓகே, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 10. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 10. இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 10. இப்போ ஃபார்முலாவை கொண்டு வாங்க. நம்பர் ஆஃப் subsets. number of subset formula என்ன? 2n. 2n னா அப்போ 2 to the power 10. 2 to the power 10 என்ன வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 10. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1024. நீங்கள் பண்ணி பாருங்கள், கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது நம்பர் ஆஃப் ப்ராப்பர். நல்லா பாருங்கள், நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ். அதோடைய ஃபார்முலா என்ன? 2n minus 1. ஓகே, 2n minus 1. 2n minus 1 2n வேல்யூ நம்மளுக்கு தெரியும். அப்போ 1024 minus 1 ஆன்சர் என்ன வரும்? 1023. இது ஆன்சர் இருக்குது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம வேறு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரோமன் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.